சுதா கொங்காரா இயக்கத்துல உருவாகியுள்ள சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்துடைய ரிலீஸ் பல்வேறு குழப்பங்களும் எழுந்தது. இதனிடையே இந்த படத்திற்கு ஒரு வழியாக நேற்று சென்சார் கிடைத்தது. டிக்கெட் முன்பதிவுமே ஆரம்பமாச்சு. சோலோவாக இந்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில தரமான சம்பவம் செய்யும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில பராசக்தி சம்பந்தமான வழக்குல நீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவையுமே கொடுத்தாங்க. அதாவது பராசக்தி திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே பல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துடன் மோதவுள்ள ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா சற்று தள்ளி போகிருக்கு. சோ அந்த படமுமே சென்சார் பிரச்சனையில சிக்கியிருக்கு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அடுத்த மாதம் வழியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இந்த படத்தை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. வழக்கம் போல சுதா கொங்காரா செம்மையா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மேலும் அந்த காலத்து செட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கா. படத்துல சிவகார்த்திகேயன் மட்டுமல்ல ஜெயம் ரவி அவர்களுமே அசுரத்தனமாக நடிச்சிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய இசையுமே சூப்பராக இருக்கு அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி இந்த படத்தை பார்த்த பல பிரபலங்களுமே படத்தை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனுடைய குருவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு புகழ்ந்து பேசியும் இருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகளுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.